ஸ்ரீமத் தேவி பாகவதம் திருதிய ஸ்கந்தத்துல 6வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மாக்கு தேவி கொடுக்கிற உபதேசமாக்கும் இந்த அத்தியாயத்துல இருக்கு. கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதைன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அர்ஜுனபுத்திரனான அபிமன்யு, அபிமன்யுவோடு புத்திரனாயிருக்கிற பரீட்சித்து, பரீட்சித்தோடு புத்திரனான ஜனமேஜயன். அந்த ஜனமேஜயனுக்கு துக்க நிவாரணத்துக்காயிட்டு வியாச பகவான் சொல்லி கொடுக்கிற தேவியோடு கதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். வியாச பகவானுக்கு நாரத மகர்ஷி சொல்லி கொடுத்த கதையாக்கும் வியாச பகவான் அங்க ஜனமேஜயனுக்கு சொல்லறார். நாரத மகர்ஷிக்கு பிரம்மதேவன் சொல்லி கொடுத்த கதையாக்கும் நாரத மகர்ஷி வியாசருக்கு வர்ணிச்சார். அப்படி கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதைன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள் இவாளெல்லாம் தேவிய ஸ்துதிச்சதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படின்னு பிரம்மா இங்க வர்ணிக்கிறார். அதனால ஆரம்பத்துல பிரம்மா நாரதருக்கு சொல்ற மாதிரி ஐட்டாக்கும் வர்ணனை நடக்கிறது. அதனால பிரம்மோ வாஜா 1வது ஸ்லோகம். இதி பிருஷ்டா மயா தேவி வினயாவனதேன ச உவாஜ வஜனம் ஸ்லக்ஷ்ணமாத்யா பகவதி சா. இதி பிருஷ்டா மயா தேவி வினய அவனதேன ச உவாஜ வஜனம் ஸ்லக்ஷ்ணம் ஆத்யா பகவதி ஹி சா. ரொம்ப ரொம்ப பவ்யமாயிட்டு வினயத்தோடு கூடிட்டு தலைய கும்பிட்டு நான் தேவிட்ட இப்படி கேட்டோன ஆதிபராசக்தியான அந்த தேவி ரொம்ப சாஃப்டாயிட்டு இப்படி பதில் சொன்னா அப்படின்னு பிரம்மா நாரதருக்கு சொல்லிட்டு இருக்கார். എന്നിട്ട് தேவி என்னவாக்கும் சொன்னா அப்படிங்கிறது தேவி சொன்ன மாதிரியே இதுல வர்ணிக்கப்படுறது. அதனால தேவி உவாஜா, தேவி உவாஜா. ஸ்லோகம் 2. சதைகத்வம் ந பேதோஸ்தி சர்வதைவ மமாஸ்ய ச யோசௌ சாஹமஹம் யோசௌ பேதோஸ்தி மதி விப்ரமாத். சதா ஏகத்வம் ந பேதஹ அஸ்தி சர்வதா ஏவ மமாஸ்ய ச யஹ அசௌ சா அஹம் அஹம் யஹ அசௌ பேதோ அஸ்தி மதி விப்ரமாத். அத்வைத பாவமாக்கும் தேவிக்கு இருக்கு அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. பரமசிவனுக்கும் தேவிக்கும் தமிழ எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, ஏகத்துவமாக்கும் அங்க இருக்கு. பரமசிவனுக்கும் எனக்கும் ஒருபோதும் எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அந்த பரம்பொருள் தான் நான்,
நான் தான் பரம்பொருள். அந்த பேதம் அப்படின்னு தோணுறது புத்தி பிரமத்தாலேயாக்கும் அப்படின்னு தேவி சொல்றா. ஸ்லோகம் 3. ஆவயோரந்தரம் சூக்ஷ்மம் யோ வேதமதிமான் ஹி ச விமுக்த சது சம்சாரான் முச்யதே நாத்ர சம்சயா. ஆவயோஹோ அந்தரம் சூக்ஷ்மம் யஹ வேத மதிமான் ஹி சஹ விமுக்தஹ சஹ து சம்சாரம் முச்யதே சம்சாரான் முச்யதே ந அத்ர சம்சயஹ. பிரம்மத்துக்கும் பிரகிருதிக்கும் பரம்பொருளுக்கும் பிரகிருதிக்கும் தம்மிலுள்ள அந்த சூக்ஷ்மமான வித்தியாசம் ஆருக்காக்குமோ தெரியறது? அவன் புத்தி இருக்கிறவனாக்கும். அப்படி தெரிஞ்சுக்கிறவனுக்கு இந்த சம்சார சாகரத்திலேருந்து முக்தனாயிட்டு தீரத்துக்கு சாதிக்கும். அதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை அப்படின்னு தேவி சொன்னா. ஸ்லோகம் 4. ஏகமேவாத்விதீயம் வை பிரம்ம நித்யம் சனாதனம் துவைதபாவம் புனர்யாதி கால உத்பிஸ்ஸு சம்ஞகே. ஏகம் ஏவ அத்விதீயம் வை பிரம்ம நித்யம் சனாதனம் துவைதபாவம் புனர்யாதி கால உத்பித்சு சம்ஞகே. ஏகவும் அத்விதீயவுமான பிரம்மம் ஒண்ணுதான் இருக்கு. அது எப்பவும் இருக்கிறதாக்கும், அழிவில்லாததாக்கும். துவைதபாவம் மறுபடியும் உண்டாகிறது. அந்த சிருஷ்டி நடக்கணும் அப்படிங்கிற ஆசை உண்டாகிற டைமிலியாக்கும். ஸ்லோகம் 5. யதா தீபஸ்ததோபாதேர்யோகாத் சஞ்சாயதே த்விதா சாயேவாதர்ஷமத்யேவா பிரதிபிம்பம் ததாவயோः. யதா தீபஹ ததா உபாதேஹ யோகாத் சஞ்சாயதே த்விதா சாயே வா தர்ஷமத்யே வா பிரதிபிம்பம் ததா அவயோஹோ. உபாதி யோகம் காரணமாயிட்டு தீபம் ரெண்டாയി കാണற மாதிரி, கண்ணாடிக்குள்ள பிரதிபிம்பம் കാണற மாதிரி ஆக்கும். நானும் பிரம்மவும் தம்மில இருக்கிற ஒரு லிங்க். பரபிரம்மவும் பிரகிருதியும் ஒண்ணுதான் அப்படின்னு ஆதிபராசக்தி சொல்லறா. கண்ணாடிக்கு முன்னால போய் நின்னானாக்கா நம்மள கண்ணாடியில தெரியற அந்த பிரதிபிம்பம் கண்ணாடிக்கு முன்னாலேந்து நகர்ந்து போய் அந்த கண்ணாடிய பார்த்தானாக்கா கண்ணாடியில நம்ம தெரிய மாட்டோம். அதே மாதிரி கண்ணாடிக்கு முன்னால ஒரு விளக்கு வச்சானா அந்த விளக்கும் கண்ணாடிக்கு உள்ள இருக்கிற அந்த தீபமும் தெரியற மாதிரி ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னாக்கும் இங்க தேவி சொல்றா. ஸ்லோகம் 6. பேத உற்பத்தி காலே வை சர்கார்த்தம் பிரபவத்யஜ திருஷ்யாத்ருஷ்ய விபேதோயம் द्वैविध्ये सदि सर्वदा. भेद उत्पत्ति काले वै सर्गार्थं प्रभवति अजा. दृश्य अदृश्य विभेदः अयं द्वैविध्ये सदि सर्वदा. अजा பிரம்மாவே அப்படின்னு கூப்பிட்டு தேவி சொல்லறா.
பேதம் உற்பத்தி காலத்துல சிருஷ்டிக்கு வேண்டி சம்பவிக்கிற ஒன்னாக்கும் இந்த பேதம் அப்படிங்கிற துவைத பாவம். காணறது காணாத்தது அப்படிங்கிற ரெண்டு அவஸ்தை, சத் அப்படிங்கிறதும் அசத் அப்படிங்கிறதும் இருக்கிற ரெண்டு அவஸ்தை. பேதம் அப்படிங்கிற ரெண்டு அப்படிங்கிற அந்த பாவம் இருக்கிறதையெல்லாம் இந்த துவைத பாவம் இருக்கும். ஸ்லோகம் 7. நாஹம் ஸ்திரீன புமாம்ச்சாஹம் ந க்ளீபம் சர்க சம்சயே சர்கே சதி விபேத ஸ்யாத் கல்பிதோயம் தியா புனா. ந அகம் ஸ்திரீ ந புமான் ச அகம் ந க்ளீபம் சர்க சம்சயே சர்கே சதி விபேதः ஸ்யாத் கல்பிதः அயம் தியா புனः. சிருஷ்டி இல்லாம இருக்கிறத என்னில எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை நபும்சகவும் இல்லை. சிருஷ்டி ஆரம்பிக்கிறதையாக்கும் இந்த பேதம் எல்லாம் உண்டாகிறது. இது சிருஷ்டி சமயத்துல நான் உண்டாக்கின பேத புத்தியாக்கும். ஸ்லோகம் 8. அஹம் புத்திரஹம் ஸ்ரீஸ்ச த்ரிதி கீர்த்தி ஸ்மிருதிஸ்ததா ஸ்ரத்தா மேதா தயா லஜ்ஜா சுதா த்ருஷ்ணா ததா க்ஷமா. அஹம் புத்திஹி அஹம் ஸ்ரீஹி ச த்ரிதிஹி கீர்த்திஹி ஸ்மிருதிஹி ததா ஸ்ரத்தா மேதா தயா லஜ்ஜா சுதா த்ருஷ்ணா ததா க்ஷமா. நானாக்கும் புத்தி, நானாக்கும் ஸ்ரீ, திருதியும் கீர்த்தியும் ஸ்மிருதியும் ஸ்ரத்தையும் மேதையும் தயையும் லஜ்ஜையும் சுத்தும் திருஷ்ணையும் க்ஷமையும் எல்லாம் நான் தான். பசியும் தாகവും எல்லாம் கூட நான் தான். வெக்கமும் நான் தான். கருணையும் நான் தான். புத்தியும் நான் தான். கான்சன்ட்ரேஷனும் நான் தான். நினைவுகளும் நான் தான். கீர்த்தியும் நான் தான். ஐஸ்வர்யங்களும் நான் தான் அப்படின்னு சொல்லறா அம்பாள். ஸ்லோகம் 9. காந்தி சாந்தி பிபாசாஜ நித்ரா தந்திரா ஜரா ஜரா வித்யா வித்யா ஸ்பிருஹா வாஞ்சா சக்திஷ்சா சக்திரேவச. காந்திஹி சாந்திஹி பிபாசாஜ நித்ரா தந்திரா ஜரா அஜரா வித்யா அவித்யா ஸ்பிருஹா வாஞ்சா சக்திஹி ச அசக்திஹி ஏவச. காந்தி சாந்தி தாகம் நித்ரை ஆலஸ்யம் ஜரை யௌவனம் வித்யை அவித்யை ஸ்பிருகை வாஞ்சை சக்தி அசக்தி எல்லாம் நான் தான். என்னிலேந்து வேறிட்டு ஒன்னும் கிடையாது. ஸ்லோகம் 10. வசாமஜ்ஜாஜ தொக்சாஹம் திருஷ்டிர்வாகமிருதா மிருதா பராமத்யாஜ பஷ்யந்தி நாட்யோஹம் விவிதாஸ்சயா. வசாமஜ்ஜாஜ தொக்ச அஹம் திருஷ்டிஹி வாக் அனுர்தா வாக் மிருத அனுர்தா பராமத்யாஜ பஷ்யந்தி நாட்யஹ அஹம் விவிதாஹ சயாஹ. மேதசு மஜ்ஜை தொக்கு திருஷ்டி சத்திய அசத்திய வாக்குகள் பரா பஷ்யந்தி மத்தியமா இப்படி இருக்கிற வாக் பேதங்கள் பலதரம் நாடிகள் இதெல்லாம் என்னோட விபூதிகளாக்கும் ரூபங்களாக்கும். ஸ்லோகம் 11. கிம் நாஹம் பஷ்ய சம்சாரே மத்வியுக்தம் கிமஸ்திஹி சர்வமேவாஹமித்யேவம் நிச்சயம் வித்யி பத்மஜா. கிம் ந அஹம் பஷ்ய சம்சாரே மத்வியுக்தம் கிம்
अस्ति हि सर्वम् एवम् अहम् इति एवं நிச்சயம் வித் ஹி பத்மஜா. எல்லாம் நான் அல்லவா, இந்த சம்சாரத்தை பாரு, நான் அல்லாதக்கு வேற என்ன வாக்கும் இங்கே இருக்கு, சர்வவும் நானாக்கும். பிரம்மாவே கண்டிப்பாயிட்டு அந்த விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ. ஸ்லோகம் 12. ஏதைர்மே நிச்சிதைரூபைர்விஹீனம் கிம் வதஸ்வமே தஸ்மாதஹம் விதேஜாஸ்மின் சர்கே வை விததாபவம். ஏதைஹி மே நிச்சிதைஹி ரூபைஹி விஹீனம் கிம் வதஸ்வமே தஸ்மாதஹம் விதேஜ அஸ்மின் சர்கே வை விததா அபவம். என்னோடு இந்த நிச்சிதமான ரூபங்கள், அதை தவிர இந்த பிரபஞ்சத்துல வேற என்ன வாக்கும் இருக்கு என்கிட்ட சொல்லு. அதனால பிரம்மாவே இந்த சிருஷ்டியில நான் எங்கேயும் ரொம்ப ஒளிஞ்சு நிக்கிறவளாக்கும், அதை தெரிஞ்சுக்கோ. ஸ்லோகம் 13. நூனம் சர்வேஷு தேவேஷு நானா நாமதராஹ்யஹம் பவாமி சக்தி ரூபேன கரோமி ஜ பராக்கிரமம். நூனம் சர்வ ஏஷு தேவ ஏஷு நானா நாம தராஹி அஹம் பவாமி சக்தி ரூபேன கரோமி ச பராக்கிரமம். எல்லா தேவர்களிலையும் நானா நாமங்கள் தரிச்சுண்டு சக்தி ரூபத்தில ஸ்திதி செஞ்சுண்டு பல பல பராக்கிரமங்கள் காட்டுறதெல்லாம் நான் தான். நிறைய நிறைய பேருகளில 33 கோடி தேவர்கள் இருக்கா, அவளுக்குள்ள எல்லாம் சக்தி ரூபேன பலவித பராக்கிரமங்களை காட்டுறதும் நான் தான். ஸ்லோகம் 14. கௌரி பிராமி ததா ரௌத்ரி வாராஹி வைஷ்ணவி சிவா வாருணி சாத கௌபேரி நாரசிம்ஹி ச வாசவி. கௌரி பிராமி ததா ரௌத்ரி வாராஹி வைஷ்ணவி சிவா வாருணி ச அத கௌபேரி நாரசிம்ஹி ச வாசவி. கௌரி பிராமி ரௌத்ரி வாராஹி வைஷ்ணவி வாருணி குபேரி நாரசிம்ஹி வாசவி சிவா, இதெல்லாம் என்னோடு நானாவித நாமங்களும் சக்திகளுமாக்கும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ பிரம்மாவே அப்படின்னு அம்பாள் பிரம்மா கிட்ட சொன்னா. ஸ்லோகம் 15. உத்பன்னேஷு சமஸ்தேஷு கார்யேஷு பிரவிசாமி தான் கரோமி சர்வகார்யாணி நிமித்தம் தம் விதாய வை. உத்பன்ன ஏஷு சமஸ்த ஏஷு கார்ய ஏஷு பிரவிசாமி தான் கரோமி சர்வகார்யாணி நிமித்தம் தம் விதாயவை. காரிய ரூபமாயிருக்கிற சமஸ்தவும் சிருஷ்டிச்சு முடியர்த்த நான் அதுக்குள்ள பிரவேசனம் பண்றேன். அதுக்கப்புறமா அந்த பரம்பொருளை காரணமாயிட்டு ஸ்வீகரிச்சுண்டு சர்வ காரியங்களையும் நான் நிர்வகிக்கிறேன். அந்த பரம்பொருள் சாட்சி ரூபத்துல இருக்கார் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோகம் 16. ஜலே ஷீதம் ததா வஹ்னா வௌஷ்ண்யம் ஜோதிர்திவாகரே நிஷானாதேஹிமா காமம் பிரபவாமி யதா ததா. ஜலே ஷீதம் ததா வஹ்னௌ உஷ்ண்யம் ஜோதிஹி திவாகரே நிஷான் அதே ஹிமா காமம் பிரபவாமி யதா ததா. ஜலத்தோடு தன்மையாயிருக்கிற குளிராயிட்டம், அக்னியோடு தன்மையாயிருக்கிற சூடாயிட்டம், ஆதித்யனோடு தன்மையாயிருக்கிற அந்த தேஜஸ் ஆயிட்டம், சந்திரனோடு அந்த ஒரு தன்மையாயிருக்கிற சுகமான குளிராயிட்டம், யதாயோக்கியம் ஆக்டிவேட் ஆகிறதும் நான் தான். ஸ்லோகம் 17.
மயா தியக்தம் விதேனூனம் ஸ்பந்திதும் நட்சமபவேத் ஜீவஜாதம் ச சம்சாரே நிச்சயோயம் ப்ருவே த்வயி. மயா தியக்தம் விதேனூனம் ஸ்பந்திதும் ந க்ஷமஹா பவேத் ஜீவஜாதம் ச சம்சாரே நிச்சயோ அயம் ப்ருவே த்வயி. பிரம்மாவே, நான் உபேட்சிச்சானா இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஜீவஜாலத்துக்கும் அசைய கொட சாதிக்காது, அது உறுதி அப்படிங்கிற விஷயத்தை நான் ஒன்ன தெரியப்படுத்துறேன். சக்தி இல்லைனா ஒன்னுக்கும் சலனம் கிடையாது. ஸ்லோகம் 18. அசக்த சங்கரோ ஹந்தும் தைத்யான் கிலமயோத்சித சக்திஹீனம் நரம் ப்ரூதே லோகஸ்சைவாதி துர்பலம். அசக்தஹ சங்கரஹ ஹந்தும் தைத்யான் கில மயோத்சிதஹ சக்திஹீனம் நரம் ப்ரூதே லோகஸ்சைவ லோகஹ ச ஏவ அதிதுர்பலம். என்னோட சக்தி இல்லை அப்படின்னா சங்கரனுக்கு இந்த அசுரர்களை நிகிரகம் பண்றதுக்கான சக்தி உண்டாகாது. கொஞ்சம் கூட பலமில்லாத மனுஷால இந்த உலகம் சக்தி இல்லாதவன் அப்படின்னாக்குமே கூப்பிடுறது. ஸ்லோகம் 19. ருத்ரஹீனம் விஷ்ணுஹீனம் ந வதந்தி ஜனா கில சக்திஹீனம் யதா சர்வே பிரவதந்தி நராதமம். ருத்ரஹீனம் விஷ்ணுஹீனம் ந வதந்தி ஜனாஹ கில சக்திஹீனம் யதா சர்வே பிரவதந்தி நராதமம். ருத்ரஹீனன் விஷ்ணுஹீனன் இப்படின்னு யாரையும் சொல்லறதில்லை. ஆனா ஒன்னும் செய்யறதுக்கு திராணி இல்லாதவன சக்திஹீனன் அப்படின்னு இந்த உலகம் சொல்லும், பலமில்லாதவன் அப்படின்னு சொல்லும். ஸ்லோகம் 20. பதித ஸ்கலிதோ பீதா சாந்த சத்ருவசம் கத அசக்த ப்ரோச்யதே லோகே நாருத்ர கோபி காத்யதே. பதிதஹ ஸ்கலிதஹ பீதஹ சாந்தஹ சத்ருவசங்கதஹ அசக்தஹ ப்ரோச்யதே லோகே ந அருத்ரஹ கஹ அவி கத்யதே. பதிதனேயும் ஸ்கலிதனேயும் பீதனேயும் சாந்தனேயும் சத்ருவோடு பிடியில அகப்பட்டு சக்திஹீனன் அப்படின்னு தான் சொல்லறா. அப்படி சொல்லாதக்கு ருத்ரஹீனன் அப்படின்னு ஆரையும் சொல்லறதில்லை.